ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம், முக்கியமான விஷயமும் கூட. சேலம் எஃப்ஐபிவி கேட்ட இன்னைக்கு ஏர்லி மார்னிங் இறந்துட்டான். இது எல்லாருக்கும் ஒரு பாடம். ஃபீமேல் கேட் வேண்டாம், மேல் கேட் மட்டும் வச்சுப்போம், அது வெளியில மேட்டிங் போவோம், ஸ்ட்ரீ கேட்ஸ் தேடி போவோம், விடுவோம்னு சொல்றவங்களுக்கு தான் இது. இவனுக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சு சடன்லி. இவனுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டும் அந்த மெடிசின் மலேசியாலேருந்து வரணும். இன்னைக்கு தான் டெலிவரி ஆக போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்குள்ளேயே அவன் இறந்துட்டான். ஜாண்டிஸ் வந்து லிவர் ஆர்கன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, மேல் கேட்ஸ் வச்சிருந்தா ஒன்று நியூட்ரு பண்ணுங்க, இல்லை வீட்டில் வந்து ஃபீமேல் கேட் வச்சுக்கோங்க. நான் உயிரை கொடுத்து வளர்ப்பேன், என் உயிரே அதுதான், ஆனால் அது மேல் கேட்டு மட்டும்தான் வச்சுப்பேன், ஃபீமேல் வச்சுக்க மாட்டேன், வெளியில மேட்டிக்காக போகும்னா இந்த மாதிரி வெளியிலேருந்து டிசீஸை ஒட்டிட்டு வந்துருவாங்க. இவன் வந்து ஒரு ஃபீமேல் கேட்டோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பானா. அந்த கேட் கொஞ்ச நாள் முன்னாடி இறந்துருச்சான். அவளுக்கு தான் அந்த எஃப்ஐபிவி இருந்து இவனுக்கு வந்திருக்குன்னு சந்தேகமா இருக்கு. ஸோ கேட்ஸை வந்து மேட்டிங்க்கு ஃபீமேலோட சேர்த்து வச்சுக்கோங்க. உங்கள் இதுக்காக கஷ்டமாக இருக்குது குட்டி போடுன்ட்டு இவங்களை வந்து நோயாளி ஆக்காதீங்க. இவனுக்கு வாங்கின மெடிசனோட விலை 6000 ருபீஸு. அது வேற யாருக்காவது பயன்படும்னா நாங்கள் தர ரெடியாக இருக்கோம், அவங்க கிட்ட இருக்கு. யாராவது எஃப்ஐபிவி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தா அந்த மெடிசன் தேவைன்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். நாங்கள் சார்ஜஸ்லாம் எதுவும் வேண்டியதில்லை. மெடிசன் எந்த கேட்டுக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க.